40 நாட்களுக்கு பிறகு ஒரு வழியாக இந்த போர் ஒரு தற்காலிக நிறுத்தத்துக்கு வந்திருக்கு. அடுத்த 2 வாரங்களுக்கு அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த போர்ல இது வரைக்கும் யார் ஜெயிச்சது அப்படிங்கிறது தான். போரை பொறுத்த வரைக்கும் அதுல யாருக்கும் வெற்றி இல்லை, அழிவு மட்டும்தான் மீதம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறவன் தான். இதுல யார் வெற்றி பெற்றாங்க, யாரு தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி நான் இங்க சொல்ல விரும்பல. மாறாக இதுல யார் முதல்ல சரணடைஞ்சாங்க அப்படிங்கறத வேணா நம்ம சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னா அமெரிக்கா தான் முதல்ல சரண்டர் ஆயிருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். ஒட்டுமொத்த ஈரானிய நாகரிகமும் இன்று இரவு அழிக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து உலகமே கதிகலங்கி போயிருச்சு. அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவாங்களோ, ஈரான்ல மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டுருமோ, அப்படி ஏதாவது சேதாரம் ஏற்பட்டா ஈரான் பதிலுக்கு வளைகுடாவில் இருக்கிற முக்கியமான திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்களே, அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், உலகம் முழுக்க பிரச்சனை வருமே, வளைகுடாவில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பல்வேறு கவலைகள் உலகம் முழுக்க இருந்துச்சு. ட்ரம்பினுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் ஈரான்ல இருக்கிற பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாருமே ஈரானுடைய மிக முக்கியமான மின் உற்பத்தி மையங்களுக்கு முன்னாடி திரண்டு மனித சங்கிலியில ஈடுபட்டாங்க. அதன் மூலமாக எங்கள் நாட்டை நாங்க தற்காக்கிறோம், எங்களை தாண்டி தான் இந்த தாக்குதல் நடக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியையும் உலகத்துக்கு கடத்தினாங்க ஈரானிய மக்கள். நீங்க எவ்வளவு கொடூரமான ஆயுதங்களை வேண்டுமானாலும் எங்க மேல நீங்க வீசலாம், ஆனால் எங்களுடைய ஒற்றுமை, மனிதாபிமானம், எங்களுடைய தேசத்தின் மேல நாங்க கொண்ட பற்று, இது எதையுமே உங்களுடைய ஆயுதத்தால வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை ஈரானிய மக்கள் நேற்று சொன்னாங்க. சாலைகள்ல திரண்டு இந்த தாக்குதலுக்கு எதிராக அவங்க ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. இன்னொரு பக்கம் வளைகுடா நாடுகளுடைய அரசாங்கங்கள் தங்களுடைய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இன்று இரவு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால நிச்சயம் ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிற அச்சம் உலகம் முழுக்க பரவுச்சு. நேத்து வீடியோல நம்ம தெளிவாக 2 விஷயத்த சொல்லியிருந்தோம். ஒன்னு, டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு நாங்க இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிப்பாரு, அந்த தாக்குதல் மோசமான தாக்குதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாட்டி ஈரான் கொடுத்த அந்த 10 அம்ச கோரிக்கைகளை ஒரு பாசிட்டிவான சிக்னலாக எடுத்துக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை ஒத்தி வைக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வளைகுடா நாடுகளும் பாகிஸ்தானும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேத்து வீடியோல நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி அந்த 2வது விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் விதிச்ச அந்த கெடு முடியறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்கிற வகையில அமெரிக்கானுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 வாரங்களுக்கு தாக்குதலை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதே ட்வீட்ல ஈரான் சகோதரர்கள் 2 வாரங்களுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும், நல்லெண்ண அடிப்படையில இதை செஞ்சாங்க அப்படின்னா இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் முதல்ல ட்வீட் போடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவிடுறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூடயும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனிரோடையும் நான் பேசினேன். அதன் அடிப்படையில் நான் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஈரான் தரப்புல இருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை உடனடியாகவும் முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் திறக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நான் இந்த தாக்குதலை தற்காலிகமாக 2 வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது 2 தரப்புலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ல அமெரிக்காவுடைய இலக்குகளை நாம அதிகமாகவே அடைஞ்சிட்டோம், கூடவே ஈரானோட நீண்டகால அமைதி ஒப்பந்தம் போடுறதுக்கான வேலைகளிலும் ஈடுபட்டு இருக்கோம், அதையும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், அதனாலதான் நான் இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னேன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் போட்ட அந்த பதிவில் இருக்கிற முக்கியமான பகுதி நான் இப்ப சொல்ல போறதுதான். ஈரான் 10 அம்சங்கள் கொண்ட பரிந்துரையை எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை நாங்க பார்த்தோம், அதை அடிப்படையாக கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம், ஈரான் கொடுத்த டிமாண்டை ஏற்றுக்கொண்டுதான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெளிவாகுது. ட்ரம்ப் இந்த பதவி போட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல அவர் முதல்ல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிருக்கும் நன்றி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ட்வீட் மூலமாக 2 வாரங்களுக்கு இந்த தாக்குதலை நிறுத்துங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை 2 வாரங்களுக்கு திறங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலையும், அமெரிக்கா 15 அம்சங்கள் கொண்ட கோரிக்கையை கொடுத்து அதன் அடிப்படையில பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டதன் அடிப்படையிலையும், ஈரான் கொடுத்த 10 அம்ச பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலையும்
ஈரான் தரப்புல இருந்து 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர், அதாவது தாக்குதல் நிறுத்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவருடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையை ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலின் சார்பாக தான் வெளியிடுறதாகவும் அப்பாஸ் அரக்ச்சி சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் ஈரான் மேல உடனடியாக தாக்குதல் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நாங்களும் எங்களுடைய டிஃபென்சிவ் ஆபரேஷனை, நல்லா நோட் பண்ணுங்க, டிஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அப்பாஸ் அரக்ச்சி அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. நாங்கள் எங்களுடைய டிஃபென்சிவ் ஆபரேஷனை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் டிஃபென்சிவ் ஆபரேஷன்னா, இந்த போரை நாங்க தொடங்கல, எங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்க தற்காத்து கொண்டுதான் இந்த போர்ல இவ்வளவு நாள் ஈடுபட்டோம் அப்படின்னு திரும்பவும் இந்த இடத்துல அப்பாஸ் அரக்ச்சி பதிவு பண்றாரு. இதை விட ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஏதாவது கப்பல்கள் போகணும் அப்படின்னா அதற்கான பாதுகாப்பான பயண அனுமதி வழங்கப்படும். ஆனால் ஈரானுடைய பாதுகாப்பு படையினரோட கோஆர்டினேட் பண்ணணும், பேசிதான் அந்த அனுமதியை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக அப்பாஸ் அரக்ச்சி பதிவு பண்ணியிருக்காரு. ஈரானுடைய இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற வகையில இந்த அறிக்கையை அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவிலையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த அறிக்கைகள் எல்லாம் இவ்வளவு தூரம் டெப்த்தாக நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாரை சரண்டர் ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு இந்த அறிக்கைகள்ல தான் பதில் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல முக்கியமான ஒரு நபராக இருக்கிற இஸ்ரேல், அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஈரான் மேல நடத்த இருந்த அந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய அந்த முடிவுக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்கிறோம். உடனடியாக ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை முழுமையாக திறந்துட்டாங்க அப்படின்னா நாங்களும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது ஈரான் மேல நடத்துற தாக்குதலுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர லெபனான்ல ஹிஸ்புல்லா மேல நடத்தப்படுற தாக்குதலுக்கு பொருந்தாது அப்படின்னும் இஸ்ரேல் இந்த இடத்துல தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் இப்படி சொல்றாங்க, ஆனா பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் போட்ட போஸ்ட்ல இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது லெபனான்ல ஹிஸ்புல்லாவுக்கும் சேர்த்தே பொருந்தும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ யார் சொல்றது உண்மை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இருக்கு. இன்னொன்னு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல 10ஆம் தேதி, அதாவது வர வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அறிவிச்சிருக்காரு. சரி, ஈரான் கொடுத்த அந்த 10 அம்ச பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம். இதை ஈரான் தரப்புல இருந்தோ அமெரிக்கா தரப்புல இருந்தோ அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. ஆனால் ஈரானுடைய அரசு ஊடகமான ஃபார்ஸ் நியூஸ்ல இதை வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ம இதை பார்க்கலாம். முதல் விஷயம், ஈரான் மேல அத்துமீறி இதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது. ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய கண்ட்ரோல் ஈரான் கையில தான் இருக்கும். மூணாவது, ஈரான் கையில இருக்கிற அந்த யுரேனியத்தை செறிவூட்டுறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாலாவது, ஈரான் மேல போடப்பட்ட முதல் நிலை பொருளாதார தடைகள். அஞ்சாவது, ஈரான் மேல போடப்பட்ட 2ஆம் நிலை பொருளாதார தடைகள். ஆறாவது, ஈரான் மேல போடப்பட்ட ஐநா சபை சார்ந்த பொருளாதார தடைகள் ரத்து செய்ய வேண்டும். ஏழாவது, IAEA சொல்லப்படுற ஐநாவினுடைய அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்க ஒருவேளை ஈரான் இந்த அணுசக்தி திட்டங்கள்ல இருந்து எல்லை மீறி போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சில தீர்மானங்களை போட்டாங்க. அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும்னு ஈரான் சொல்றாங்க. எட்டாவது, இந்த போரால ஈரான் மேல ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். ஒன்பதாவது, மேற்காசியாவிலிருந்து அமெரிக்காவுடைய ராணுவ படைகள் வெளியேற்றப்பட வேண்டும். பத்தாவது, ஈரான் மீதும் ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுற ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி அப்படிங்கிற எந்த ஆயுத குழுக்கள் மேலும் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது, போர் தொடுக்கப்படக்கூடாது. இந்த 10 விஷயங்களை தான் ஈரான் டிமாண்டாக வச்சதாக ஈரானுடைய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு. இப்ப இதுல திரும்பவும் ஒரு சந்தேகம் வருது, குழப்பம் வருது. என்னன்னா, ஈரானுடைய யுரேனியத்தை செறிவூட்டுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு இந்த பரிந்துரையில ஈரான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதுக்கு நேர் எதிராக நிக்கிறாங்களே. எப்படி இந்த பரிந்துரையை ஏத்துக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் AFP அப்படிங்கிற சர்வதேச ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டத்தை நாங்க முழுமையாக கையாளுவோம், அது இருக்கிறதுனாலதான் நான் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கே ஓகே சொன்னேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வேற வெர்ஷனை சொல்றாரு. சோ ஏற்கனவே லெபனான் மேல தாக்குதல் நடத்தப்படுமா அப்படிங்கிறதுல முதல் கன்ஃபியூஷன். இப்போ ஈரானுடைய அணுசக்தி திட்டம் யுரேனியம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுல ரெண்டாவது கன்ஃபியூஷன் இருக்கு. AFPக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த பேட்டியில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. ஈரானை பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வைக்கிறதுல சைனாவும் ஒரு பங்காற்றி இருக்கு அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் நேத்து ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல பஹ்ரைன் தரப்புல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. உடனடியாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க வேண்டும் அப்படின்னு அந்த தீர்மானம் அந்த இடத்துல தாக்கல் பண்ணப்படுது. அந்த தீர்மானம் சைனா, ரஷ்யா இந்த 2 நாடுகளினுடைய வீட்டோ பவர்னால தோற்கடிக்கப்படுது. வீட்டோ அப்படின்னா எத்தனை பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் எங்க கிட்ட இருக்கிற இந்த அதிகாரத்தை வைத்து அந்த தீர்மானத்தை தோற்கடிக்க முடியும், அதை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டோ அதிகாரத்தினுடைய முக்கியமான பயன். சோ அதை நேத்து சைனாவும் ரஷ்யாவும் பயன்படுத்தி ஈரானுக்கு ஆதரவாக நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத
உலக அரங்குல தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்ப யார் சரண்டர் ஆனாங்க அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வருவோம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்த போர்ல அமெரிக்கா வைத்திருந்த எல்லா இலக்குகளையும் நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இலக்குகள்னு கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஈரான்ல ஆட்சி மாற்றம் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அலி கமேனிய கொன்னாங்களே தவிர ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடக்கவே இல்ல. ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களை, ஏவுகணை உற்பத்தி மையங்களை முற்றிலுமாக அழிப்போம்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் ஈரான் ஏவுகணைகளை ஏவிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதையும் முற்றிலுமாக அழிக்க முடியல. ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை, ஈரானுடைய யுரேனியத்தை நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அவங்க செய்யல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க திறக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் திறக்கல. இப்ப கூட ஈரானுடைய கண்ட்ரோல்ல, ஈரானுடைய படைகளின் ஒப்புதலோட தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் அனுமதிக்கப்படும்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஆக இதுல இருந்து என்ன தெரியுது? அமெரிக்கா வச்ச எந்த இலக்குகளுமே இந்த தேவையற்ற போர்னால நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. இப்ப சொல்லுங்க, எந்தவித இலக்குகளையும் அடையாம ஈரானுடைய 10 அம்ச பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு நாங்க இந்த தாக்குதலை நிறுத்தியிருக்கோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதன் மூலமாக அவர் சரணடைஞ்சிருக்காரா இல்லையா? நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் அதிகபட்சம் 6 வாரத்துக்குள்ள முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. அப்பவே சொன்னோம், இந்த போர் முடிவை நோக்கி போகுது, ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்னு. அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த போரை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியல. அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு வழி தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தீவிரமாக தாக்குதல் நடத்துவாரு. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்ப்பாரு. எதுவுமே இல்ல அப்படின்னா ஒரு நாள் தாக்குதலை நடத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்ப இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தமும் வந்திருக்கு. எந்தவித இலக்குகளையும் அடையாம ஈரான் சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த போரை அவங்க தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இதே டொனால்ட் ட்ரம்ப் தான் ஈரான் அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆகினா மட்டும்தான் நாங்க தாக்குதல் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி 2 வாரத்துல இப்ப ட்ரம்ப் தான் ஈரான் கிட்ட சரண்டர் ஆகி நிக்கிறாரு. ஈரானுக்கு இந்த தாக்குதல் நிறுத்தம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. நிச்சயமாக ஈரானுக்கு இந்த தாக்குதல் நிறுத்தம் தேவைதான். ஏன்னா ஏகப்பட்ட சேதாரங்கள் இங்க ஏற்பட்டிருக்கு. மனித உயிர்கள் பலி போய்கிட்டே இருக்கு. இன்னொன்னு கூட நீங்க சொல்லலாம், டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த கெடு முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஈரான் இந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னாங்க. அதுவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களே. அப்போ ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம் தானே, அவர் கொடுத்த கெடு தானே இங்க வேலை செஞ்சிருக்கு. ட்ரம்ப் தானே ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நல்ல கேள்விதான். ஆனா ஹூ பிளிங்க்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது யாரு ஃபர்ஸ்ட் இறங்கி வந்தாங்க, யாரு ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆனாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஈரான் கொடுத்த அந்த 10 அம்ச பரிந்துரைகளின் அடிப்படையில நாங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்காக 2 வாரங்கள் இந்த தாக்குதலை நிறுத்த சம்மதிக்கிறோம் அப்படின்னு தான் டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்றாரு. அவர் பதிவு போட்டதுக்கு பிறகுதான் ஈரான் தரப்புல இருந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அந்த 10 அம்சங்களை அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்காக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில மட்டுமே நாங்க இந்த தாக்குதலை நிறுத்துறோம், நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறோம், அதுவும் எங்களுடைய பாதுகாப்பு படையினரோட நீங்க கோஆர்டினேட் பண்ணி பாதுகாப்பாக இந்த கப்பல்களை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற நிபந்தனையோட இதுக்கு ஓகே சொல்றாங்க. இந்த வீடியோனுடைய தொடக்கத்துல யார் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டா, யார் 2வது ட்வீட் போட்டா, யார் 3வது ட்வீட் போட்டா, யார் கடைசியா ட்வீட் போட்டா அப்படிங்கிறத ஏன் ஆர்டரா சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின இந்த தாக்குதலை இத்தனை நாட்களாக ஈரான் எதிர்கொண்டு தாக்கு பிடிச்சிருக்காங்க. அதுவே ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கு. அமெரிக்காவுக்கு வெற்றியை கொடுக்க கூடாது அப்படின்னு போட்ட ஈரானுடைய திட்டம் வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னு நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ பேச்சுவார்த்தை கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன நடக்கும், இதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் சேலஞ்ச் என்ன? பேச்சுவார்த்தை நடக்கும்போது தாக்குதல் நடத்தி அந்த பேச்சுவார்த்தையை குலைக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கை வந்த கலை. ஏற்கனவே ஜூன் 2025 நடந்த பேச்சுவார்த்தையும் சரி, இப்போ பிப்ரவரி மாசம் நடந்த பேச்சுவார்த்தையும் சரி, கெடுத்ததுல இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இப்ப நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையையும் இஸ்ரேல் கெடுத்து விடக்கூடாது. அதுக்கு அமெரிக்காவோ இல்ல மற்ற உலக நாடுகளோ அனுமதிச்சிடவும் கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான சேலஞ்ச். 2வது, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொல்ற மாதிரி இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டும் கிடையாது, லெபனானுக்கும் சேர்ந்தே பொருந்த வேண்டும், அதையும் பேசி இதில் தீர்க்க வேண்டும் அப்படின்னு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொல்றாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். 3வது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுடைய அந்த அணுசக்தி யுரேனியம் செறிவூட்டல் அது தொடர்பான முரண்பாடுகள் இதுல எழுப்பப்படும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை இத்தனை நாட்களாக ஈரான் கண்ட்ரோல் பண்ணல, இப்போ அவங்க கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது இந்த பேச்சுவார்த்தையில முரண்பாடுகளில் ஏற்படுத்தலாம். இந்த முரண்களை எல்லாம் கலைந்து சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தா மட்டும்தான் 2 வாரங்களுக்கு பிறகு தாக்குதல் திரும்பவும் தொடராமல் இருக்கும். அதனாலதான் ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதர் அல்புசைதி என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் வந்திருக்கு,
இதை இதுக்கப்புறம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் தான் பிப்ரவரி மாசம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ணாரு. அந்த பேச்சுவார்த்தையை சீர்கெடுக்கிற வகையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுத்தாங்க. அப்பவே இவங்களுக்கு ஒரு அதிருப்தி, என்னடா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், அதை மதிக்காம இவங்க தாக்குதல் நடத்துறாங்களேன்னு. அதனாலதான் திரும்பவும் அவர் அழுத்தமாக சொல்றாரு, சீரியஸாக நிலைத்த அமைதி நிலவணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படணும்னு அவர் சொல்றாரு. கடைசியா இதுல இருக்கிற இன்னொரு சேலஞ்ச், வளைகுடா நாடுகள் அவங்க இந்த போர்ல நிறைய சேதாரங்களை சந்திச்சிருக்காங்க. அதற்கான இழப்பீடு என்ன, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதும் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கும். நம்ம டிகோட் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நான் ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருக்கேன், டொனால்ட் ட்ரம்ப் அரசியல்வாதி கிடையாது, ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு. அதை நிரூபிக்கிற வகையில டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அமைதி திரும்ப போகுது, மிகப்பெரிய அளவுல பணம் வரப்போகுது, அந்த பணத்தை வைத்து ஈரான் தங்களுடைய நாட்டை மீள்கட்டமைப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இனி வரப்போகிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இவரே போர் தொடுப்பாரு, இவரே சேதாரத்தை ஏற்படுத்துவாரு. இப்போ இவரே அதை சரி செய்யறதுக்காக பணத்தை திரட்டி அந்த பணத்தை அமெரிக்க நிறுவனங்களே கான்ட்ராக்டாக எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பதிவுக்கு பின்னாடி இருக்கிற முழுமையான அர்த்தம். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உலக நாடுகள் இப்போ வந்திருக்கிற இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்தை நிரந்தரமான தாக்குதல் நிறுத்தமாக மாத்துறதுக்கு முயற்சிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரி, இப்போ போர் ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் டிகோட்ல இந்த போர் தொடர்பான வீடியோக்கள் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வரும். போர் தொடர்பானது கிடையாது, இந்த பேச்சுவார்த்தை தொடர்பானது. டிப்ளமேசி அப்படின்னா என்ன, அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்ன, சர்வதேச அரசியல் எப்படி அதை அணுகுது அப்படிங்கிறது எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை. ஆனா இப்ப பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சியில அந்த டிப்ளமேசி, பேச்சுவார்த்தை இதெல்லாம் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறதை இன்னும் டெப்த்தாக பார்க்க போறோம். அதனால இப்ப கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியே தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.